முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இயக்குநர் தமிழ்ச்செல்வன் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நேருவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருமானம், ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ் வாங்க மாணவர்களை காலதாமதம் ஆக்குவதாகவும், மேலும் சிறிய அலுவலகத்தில் 3-4 மணி நேரம் மாணவர்களை காக்க வைப்பதாகவும், மேலும் சான்றிதழ் வாங்க வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஒருதலைபட்சமாக பேசுவதாக பல்வேறு புகார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திடம் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென சென்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் குறைகளை கேட்டறிந்து அங்குள்ள அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு உடனடியாக தேவைப்படும் சான்றிதழை வழங்குமாறு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான நேருவின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் அவரது குடும்பத்தார் மற்றும் ஆதரவாளர்கள் சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி அவரின் 60வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அந்த வகையில் கொஜோரிய கரித்திய சங்க சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இருதய ஆண்டவர் கோவில் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கொஜோரியோ கரித்திய சங்க மாநில செயலாளர் கரித்திய சுந்தரராஜன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இளைஞரணி தலைவர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார். மேலும் இதில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த செங்குட்டுவன், ரெனோ மற்றும் ஜோசப் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் உறவினர்கள், மனிதநேய மக்கள் சேவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலயத்திற்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் பிரதமர் நேருவின் 60வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கட முன்னிலையில் நேருவின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கடற்கரை சாலையில் உள்ள நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் நவீன சிற்பி நேரு என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை செயலாளர் தயாளன், சேவாதள சேர்மன் குலசேகரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கரன், சேர்மன் அமுதரசன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே வில்லியனூர் மேற்கு வீதியில் வசித்த மறைந்த சமூக சேவகர் ராமன் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மறைந்த சமூக சேவகர் ராமனின் உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவக்கரை கிராமத்தில் உள்ள 2000 வருட பழமை வாய்ந்த அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலின் சுற்றுமதில் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முற்புதர்களால் பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது. இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டும் நிர்வாகத்தினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் கோயில் நிர்வாகிகள் பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்து தருவது கிடையாது. கோபுரத்தில் உள்ள மரக்கன்று மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரக்கன்றுகளால் கோபுரங்களில் பிளவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலய நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முற்பகல்களை அகற்றி தருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முரளி 2 ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. எல்லை பகுதியில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 5 தினங்களாக அம்மனுக்கு பூஜைகள், சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய விழாவாக வர்ண முத்துமாரி அம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பஞ்சாமிர்தம் மற்றும் பன்னீர், வெற்றிவேர் உள்ளிட்ட தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டால் திருமண தடை, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த மிளகாய் கரைசல் அபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வானது இடைச்சாவடி ஸ்ரீவர்ண முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 89 வருடங்களாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் நலாகுளம் அமைந்துள்ளது. பருவ நிலையில் மாற்றம் ஏற்பட்டு மற்றும் வெப்பத்தின் காரணமாக குளத்தில் காணப்படும் நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்தது. இதன் காரணமாக அந்த குளத்தில் இருந்த மீன்கள் உயிரிழந்தன. இவை பெருமளவு காணப்பட்டதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீச தொடங்கியது. இது குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் விரைந்து வந்து உள்ளூர் மீனவர்களை கொண்டு இறந்த மீன்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அந்த வகையில் சுமார் 2 டன் அளவிலான மீன்கள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த குளத்திலிருந்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் அந்நீரை காக்கிநாடா ஆய்வுக்கூடத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. எனவே இது குறித்து அப்பகுதி மக்கள் அச்சமடைய தேவையில்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு
நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மறைந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர்கள், பல்வேறு பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் பிரமுகரும் கலைமாமணியுமான டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நேருவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளில் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் அளவில் 2023-24 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு இறுதிப் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் 2 மற்றும் 3ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கலாம் சேவை மைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகம், கௌரவ தலைவர் சிவராஜன், மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன், முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம், செயலர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் ரமேஷ் செய்திருந்தார். நடந்து முடிந்த 2023-24 கல்வியாண்டின் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி புதுச்சேரி அருகே உள்ள கடலூர் வட்டம் நல்லாத்தூர் பகுதியில் உள்ள அறிவாசான் அம்பேத்கர் பயிற்சி மையத்தின் சார்பில் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தனசேகரன் ஒருங்கிணைத்தார். புதுவை பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறை முனைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களை அழைத்து பெற்றோர்களின் கைகளால் பொன்னாடை அணிவித்து பதக்கங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி உயர்கல்வி வழிகாட்டி குறித்து விளக்கி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், மாணவர்களின் கல்விக்கு பெற்றோர்கள் முக்கிய பங்கு வகித்து ஊக்குவிக்க வேண்டும். மாணவர்களும் பெற்றோர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கல்வி கற்றால் நல்ல இலக்கை அடைய முடியும். மேலும் இப்பகுதியில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நூலகம் அமைத்து தருகிறேன் என்று கூறினார். நிகழ்ச்சியில் வெங்கடாசலம், தேவநாதன் மற்றும் அறிவாசான் அம்பேத்கர் பயிற்சி மையத்தின் அனைத்து நிர்வாகிகளும் உடனிருந்தனர். இறுதியாக ரவீந்திரன் நன்றி கூறினார். படிச்ச 10 பேருமே ஃபெயில் ஆகல. நினைச்சுக்காதீங்க, வெளியில போய் சொல்லிக் கொடுக்குறது நம்ம மாணவர்கள் தான், நம்ம வாதியார் தான். பாப்பா வந்து லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனை பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர்.